ஆதி அனாதியான ஒரு சிவலிங்கத்த வழிபாடு பண்ணக்கூடிய சித்தர்கள் ஏன் அந்த சிவலிங்க தத்துவத்துல வழிபட்டாங்கன்னா, உருவமற்ற நிலை மட்டும் கிடையாது. சிவலிங்கமும் ஒரு உருவம் தானே! அப்போ உருவம், அருவம்னு கிடையாது. அதுக்கான வழிபாடுகள் முறைகள் என்னன்னா, மலைகள நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம போணும்னா, இந்த குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார்ன்னு சொல்லுவாங்க. அது பையன். அப்போ அப்பாவும் அதுக்குள்ள தானே வரணும். அப்போ அந்த மலைகள்ல இருந்து தான் முதல் முதல மலைகள்ல இன்னைக்கும் மலை கொழுந்தீஸ்வரர் மலைகளே சிவனுடைய ஆலயங்கள் நெறைய இருக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சிவலிங்கத்த வடிவத்துல இருந்தது எல்லாமே தற்காலத்துல பாண்டவர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள் காலத்துல தான் இதெல்லாம் அதிகமா சித்தர்கள் அதிகமா வழிபட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவலிங்கத்த விட அதிகமா மலைகள்ல போய் இருந்து தவம் இருப்பாங்க. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலைகள்ல இருந்து ஒரு கல்ல எடுத்துட்டு வந்து, அந்த கல்லை வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க செதுக்கி, சிவலிங்கமா அவங்க அந்த வேலையெல்லாம் பண்ணல. வழிபாட்டு முறைகள் அவங்க பண்ணது ஆதியில, அந்த மலை எந்த மலைன்னு கண்டுபிடிப்பாங்க.